மருத்துவமனை கட்டப்படுவதாக வாக்குறுதி அளித்த மத்திய அரசு அதனுடைய கற்பனை காட்சிகளை வெளியிடுவதற்கே 10 ஆண்டுகள் ஆகியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், மதுரையில் அமையவிருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான ஒரு காணொலி காட்சியை இன்றைக்கு மத்திய அரசு எய்ம்ஸ் மதுரை என்கிற எக்ஸ் வலைப்பக்கத்துல வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்தில் அதை மேற்கோள் காட்டி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மதுரைக்கு வந்தபோது உள்துறை அமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆனது என்று சென்று பார்த்தாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அதற்கு பதிலாகத்தான் இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்திருப்பதாகவும், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும் எனவும் மத்திய அரசு நினைத்து விட்டதா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த காணொலி காட்சிக்கே 10 ஆண்டுகள் ஆகிறதா என்கிற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய இருக்கிறது என அறிவிப்பு வெளியாகி ஏறக்கூடிய 10 ஆண்டுகள் நிறைவேற போறக்கூடிய நிலையில தற்போது இந்த அமைவிருக்கக்கூடிய ஸ்னீக் பீக் என சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய வரைகலை படத்தை காணொலி காட்சியாக இன்றைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. அதை விமர்சனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு எக்ஸ் வலைப்பக்கத்தை வெளியிட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் மதுரைக்கு வந்த போது அங்கு சென்று பார்த்தாரா, இந்த ஒரு வீடியோ காட்சி தயாரிப்பிற்கே 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.